அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம எல்லாருமே துல்ஹஜ் மாதத்துல இருக்கோம். இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க ஓதி முடிச்சீங்க அப்படின்னா, அல்லாஹ்விடம் துஆவும் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அப்படி என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னா அது இதுதான். அது மட்டும் இல்ல, பண கஷ்டம், வறுமை, நோய் நொடி இதுனா எதுவுமே வராது. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்குனா எங்கிருந்து தான் பணம் காசு வருதோ, எங்கிருந்து தான் பண காசுனா கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கோ தெரியல அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அமலை தான் இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமலாக இருக்க போகுது. இந்த வர 3 நாட்களுக்குள்ளேயாவது இந்த அமலை நீங்க ஓதி முடிச்சிடுங்க. நன்மை முழுவதுமே நமக்கு இந்த துல்ஹஜ் மாதத்தோடைய நன்மை கிடைச்சிடும். இப்போ துல்ஹஜ் பிறையை பார்த்ததுமே நீங்க செய்ய வேண்டிய அமலை பற்றி நான் சொல்றேன். துல்ஹஜ் மாதம் மட்டும் இல்ல, இது இந்த மாதத்தோடைய சிறப்புமிக்க ஒரு மாதமாக அல்லாஹ்வும் ரசூலாவும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம இதுல பார்க்க போகிறோம். அதாவது பாத்தீங்கன்னா, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இது எல்லாமே இந்த 5 விஷயமும் இந்த மாதத்தில் தான் முழுமையாக கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல முதல் 10 நாள் என்பதுதான் முக்கியமான நாள். ஒவ்வொரு நாளும் சிறந்த நாட்களாகவும், கண்டிப்பா தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமலாகவும், தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்த போடுவோம். இப்போ சக்தி வாய்ந்த ஒரு அமலை பார்ப்போம். அப்படின்னா, போன வருடம் இது மாதிரி ஓதுனவங்க எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போட இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்து நிறைந்த செல்வ செழிப்பான ஒரு சூறாவாக தான் இந்த சூறா இருக்க போகுது. அதாவது கடன் கஷ்டமா, நோய் நொடினால கஷ்டமா, பண கஷ்டமா, இதெல்லாம் நம்ம ஓதுறதுனால எந்த விதமான கவலைகளும் இன்றி, பண கஷ்டமும் இன்றி, இது எல்லாமே நமக்கு செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா இந்த துவாவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். ஆசைப்பட்டது எல்லாமே அல்லாஹ் தாலா தருவான். அப்படியான ஒரு அமலை தான் நம்ம சொல்ல போறோம். அல்லாஹ் சத்தியமிட்டு ஒரு சூறா அப்படின்னு சொல்றான். அதாவது விடியற்காலை மேல் சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியமாக, அதுதான் ஒரு ஃபஜர் சூறா. இதுல தான் இந்த நாட்கள் சிறப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான். அத ஓதி இந்த மாசத்தை தொடங்குறதுங்கிறது ரொம்ப சிறந்த அமல். எப்படி அதுனா, ஃபஜர் சூறா ஒரு முறை ஓதணும். சரிங்களா? அதன் பிறகு சூரா ஃபாத்திஹா இருக்கு இல்லையா, அத 10 முறை நம்ம ஓதணும். இந்த சூரா ஏராள நன்மையை நமக்கு தரும். அதாவது ஃபாத்திஹா சூரா சொல்ல போனா ஏராள நன்மை தரக்கூடிய ஒரு சூறாவா இருக்குது. செல்வத்துல குறையும் இருக்காது. யாருக்கெல்லாம் செல்வம் அதிகமாகணுமோ, நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த சூறாவை ஓதி முடிச்சிடுங்க. முதல் நாள் ஓதி முடிக்காதவர்கள் 3 நாளுக்குள்ளேயாச்சும் இதை ஓதி முடிச்சிடுங்க. மகரிப்க்கு அப்புறம் தான் இந்த இதை நம்ம அதிகமாக ஓதணும். சரிங்களா? அதன் பின்னாடி ஒண்ணு ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த கலிமாக்கள்ல ஹதீஸ்கள்லயும் சரி, ஓதக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரசூலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சிறப்பு நாட்கள், அதாவது 10 நாட்களில் ஒரு விட 10 நாட்களை விட ஒரு சிறந்த நாட்கள் செய்யக்கூடிய ஒரு அமல்கள் அல்லாஹ்க்கு மிக விருப்பம் மிக்கதாக அமலாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த திக்ர் தான் என்னன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சிறந்த கலிமாக்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வர நாட்கள்ல அதிகமாக ஓதணும். 33 தடவை இந்த நான் சொன்ன லா இலாஹா இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை நம்ம அதிகமாக ஓதணும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. சரிங்களா? இப்படி நீங்க இதை ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்படியான விஷயங்கள் கேட்டதுக்கு பின்னாடி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்களா, தெருவுல போகும்போது கூட இந்த மாதிரி வந்துட்டு ஓதிக்கொண்டே போனாங்களாம். அவங்க பேச்சுவார்த்தைகள் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திக்ர் அதிகமா ஓதக்கூடிய விஷயங்களாவே அவங்களுக்கு இருந்துச்சாம். சரிங்களா? ஸோ அதிகமான நமக்கு செல்வ செழிப்பு வேணும். நிறைய பணம் பணம் வேணும். என்னுடைய நோய் நொடி எல்லாம் சரியாகணும். நாங்க வந்து செல்வந்தராக நாங்க வாழணும். நாங்க வறுமையை விட்டு நீங்கி வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. கண்டிப்பா இந்த 10 நாட்கள் துல்ஹஜுடைய இந்த 10 நாட்களை யாருமே வந்து தவற விடாதீர்கள். அதிகமாக நான் சொல்லக்கூடிய இந்த ஃபஜர் சூறாவையும் இந்த திக்ர் 3 சொன்னேன் இல்லையா, அந்த 3 திக்ர்களும் ஃபாத்திஹா சூரா இதை வந்து அதிகமாக ஓதிட்டு வாங்க. ஓதிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, நீங்க எவ்வளோ செல்வந்தராக ஆகுறீங்க, எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருது அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா அல்லாஹ் தாலா வந்து உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகள் நிறைய ஏராளம் இருக்கிறது. அதை பத்தியான பின்வரும் வீடியோக்குள்ள நான் பதிவிடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை நீங்க செய்யுங்க. உங்களுக்காக நானும் துவா செய்ய, எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.